Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் ஃபியூல் காம்ப்ளெக்ஸ் என்எஃப்சி நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன்சி பார்ப்போம். என்னென்ன ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஃபிட்டர் ட்ரேடு 95 வேக்கன்சி, டர்னர் 22, எலக்ட்ரிஷியன் 30, மிஷினிஸ்ட் 17, அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் அல்லது கெமிக்கல் பிளான்ட் ஆப்ரேட்டர் 7 வேக்கன்சி, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் 11 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் 18, கெமிக்கல் பிளான்ட் அதாவது லெபார்டரி அசிஸ்டண்ட் கெமிக்கல் பிளான்ட் 10 வேக்கன்சி, மோட்டார் மெக்கானிக்ஸ் வெஹிக்கல் 3 வேக்கன்சி, டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் 2 வேக்கன்சி, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட் 47 வேக்கன்சி, டீசல் மெக்கானிக் 4 வேக்கன்சி, கார்பெண்டர் 4 வேக்கன்சி, பிளம்பர் 4 வேக்கன்சி, வெல்டர் 24 வேக்கன்சி, ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் 2 வேக்கன்சி. சரிங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 300 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ட்ரேடு எலிஜிபிள், உங்களுக்கான வேக்கன்சி சரிங்களா? சீரியல் நம்பர் 1லேருந்து சீரியல் நம்பர் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்டு 8050 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீரியல் நம்பர் 11லேருந்து சிஓபிஏ சரிங்களா, அதிலிருந்து சீரியல் நம்பர் 16 வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்டு 7700 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வித்துறை பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ இவங்க சொன்ன ட்ரேடில் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸ். அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ரெண்டிஸ்ஷிப் இந்தியா .government.in வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்கான அதை என்ரோல்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயுமே அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 1ல் இருக்குது, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த ஐடி நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, E1153600013. இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் செலெக்ஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா பியூராக மெரிட் பேசிஸ் தான். நீங்கள் அகாடமிக்கில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவோம். அதே சமயத்தில் கேண்டிடேட்டுக்கும் இண்டிவிஜுவலாக மெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும். சரிங்களா? லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு 25 நவம்பர் 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், இல்லை உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ரொசீஜர் நம்ம பியூராக மெரிட் பேசிஸ்ன்னு சொல்லிட்டோம், உங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே அந்த மார்க் பேசிஸில் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த எலக்ட்ரிஷியன் ட்ரேடுக்கு மட்டும் இன்டர்வியூ இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைனிங் எப்போ கமென்ஸ்மெண்ட் ஆகுது அந்த டேட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டோட லிஸ்ட் அந்த மெயிலுக்கு நாங்கள் இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் எப்போ ஜாயினிங் பண்ணணும் அந்த டேட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது பியூராக அப்ரெண்டிஸ்ஷிப் தான், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியுமே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 25 வயசு, ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 28 வயசு, எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 30 வயசு. இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப்பு போயிட்டுருக்கீங்க, இல்லை அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயிலையும் சரி வெப்சைட்டையும் சரி ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிகிட்டே இருங்க, அப்டேட் இருந்தால் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் இப்போ ஐடிஐ தானே கேட்டிருக்காங்க, நீங்கள் ஐடிஐனா ஐடி தான் முடிச்சிருக்கணும். அதே போல் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க, மற்றபடி யூஜி முடிச்சிருந்தா நாட் எலிஜிபிள்னு சொல்லலை. பிஜி முடிச்சிருந்தா மட்டும் நாட் எலிஜிபிள் இங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க இந்த 9வது பாயிண்டில். ஓகேங்களா? அதையும் செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயினிங் பண்ணுறப்ப அதையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபார்மேட்டும் கிடையாது. அதை வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணி அந்த ஜாயினிங் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ தேவைப்படும், உங்களுக்கு அப்ளிகேபிளாக இருக்கிற டாக்குமெண்ட்லாம் ரெடியாக வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அப்ரண்டிஸ் ரூல்ஸ் படி நாங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஆன கேண்டிடேட்டோட கேரக்டர்லாம் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எந்த விதமான ட்ராவலிங் அலவன்ஸு டிஎல்லாம் நாங்கள் ஜாயின் பண்ணுறப்ப தர மாட்டோம். அதே போல் நீங்கள் தங்குறது உணவு எல்லாமே உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் பார்த்துக்கணும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னெக்சர் 1ல் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. apprenticeship india.government.in வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் போயிட்டு இந்த என்எஃப்சி நிறுவனத்தோட அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட்டோட கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த அன்னெக்சர் ஒன்றை தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்எஃப்சி, அதாவது நியூக்ளியர் ஃபியூவல் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இந்த நிறுவனம் அரசு நிறுவனம் அறிவித்த ஐடிஐ ட்ரேடுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. அதே போல் அன்னெக்சர் 1 தெளிவாக பார்த்துக்குங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25 நவம்பர் 2024. இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஸோ குயிக்காக வந்து செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.